திராவிட இயக்கத்தின் கம்பீரம், பகுத்தறிவின் அடையாளம் என்றாலே கலைஞர் மு. கருணாநிதி தான் நினைவுக்கு வருவார். அவருடைய உருவத்தை யோசிக்கும் போதே நம் மனக்கண் முன் வந்து நிற்பது அவருடைய கம்பீரமான கருப்பு கண்ணாடியும் தோளில் கிடக்கும் அந்த மஞ்சள் துண்டும் தான். கலைஞர் மட்டுமல்ல, அவர் அணிந்திருந்த துண்டு, கண்ணாடி, கை கடிகாரம் என அனைத்துக்கு பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று இருக்கிறது. 1994 வரை வெள்ளை துண்டு மற்றும் கருப்பு சால்வையை மட்டுமே பயன்படுத்தி வந்த கலைஞர் திடீரென மஞ்சள் துண்டுக்கு மாறியது ஏன்? இதன் பின்னணியில் உள்ள உண்மை என்ன? சமீபத்தில் கூட சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் ஒன்றில் ஆளும் கட்சி தரப்பை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போது ஆளும் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஆதாரமின்றி குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்துள்ளோமோ என்று சிந்திக்கும் வகையில் பேரவை நடக்கிறது. முதலமைச்சர் முன் ஊழல் தொடர்பான கோப்புகள் உள்ளன, அவற்றை திறந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கட்டும். அதை விட்டுவிட்டு முதலமைச்சர் முன் வைக்கப்பட்டுள்ள கோப்புகளை ஜோசியக்காரன் சொன்னால்தான் திறப்பாரா என்று கேள்வி எழுப்பினார். கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். இப்ப பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதற்கு பதில் கொடுத்த ஆளும் கட்சி தரப்பு, ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்ட வரலாற்றெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும் என சொல்ல சட்டமன்றமே அனல் பறந்தது. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனங்களும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். அவர் ஜோதிட நம்பிக்கைக்கு மாறிவிட்டார். குரு பகவானுக்கு உகந்த நிறம் என்பதால் வெற்றிக்காக போட்டிருக்கிறார். வேலூர் மடாதிபதியின் அறிவுரையால் தான் சிவப்பு கடிகார பட்டை அணிந்தார் என அன்றும் இன்றும் கலைஞரின் மஞ்சள் துண்டு அரசியல் களத்தில் காரசாரமான பேசு பொருளாகவே இருந்து வருகிறது. ஆனால் இந்த மஞ்சள் துண்டு குறித்தும் கலைஞர் அளித்த விளக்கமும் முற்றிலும் வேறுபட்டது. 1994 கலைஞரின் வலது கன்னத்தில் உமிழ்நீர் சுரப்பி நரம்பு குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு மாப்பிஞ்சு அளவுக்கு வீக்கம் உருவானது. நரம்பியல் நிபுணர்களான டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் கோபால் ஆகியோர் பரிசோதனை செய்து அறுவை சிகிச்சை மூலம் அதை நீக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு தயாரான நேரத்தில் அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. இதையடுத்து மாத்திரைகளிலேயே அதை சரி செய்யலாம் என மருத்துவர்கள் முடிவெடுத்து சிகிச்சை கொடுத்தார்கள். தொடர்ந்து கலைஞரின் கன்னத்தையும் கழுத்தையும் எப்போதும் கதகதப்பாக வைத்திருக்க ஒரு கம்பளி சால்வையை அணியுமாறு அறிவுறுத்தினார்கள். அப்போது யதார்த்தமாக ஒரு மஞ்சள் நிற சால்வை கொண்டு வரப்பட அதை பார்த்த குடும்பத்தினரும் நண்பர்களும் இந்த மஞ்சள் சால்வை உங்களுக்கு மிகவும் அழகாகவும் தனி அடையாளமாகவும் இருக்கிறது என கூறியுள்ளனர். அப்படித்தான் கலைஞர் அந்த மஞ்சள் துண்டை அணிய தொடங்கினார். இது குறித்து கலைஞர் கூறும்போது, வெள்ளை துண்டு போட்ட போதே 1957 முதல் 1989 வரை 5 முறை முதல்வரானவன் நான். பதவிக்காகவோ ராசிக்காகவோ இதை அணியவில்லை என பதிலடி கொடுத்தார். மேலும் ஓஷோவின் தன்னியல்பை ஆள்பவரே மஞ்சளாடை அணியலாம் என்ற வரிகளையும் மேற்கோள் காட்டினார். இது மட்டுமல்லாமல் மஞ்சள் நிறத்தை புத்தரின் ஆடையோடும் தத்துவத்தோடும் ஒப்பிட்டும் கலைஞர் பேசியிருக்கிறார். கையில் பவள மோதிரம், சிவப்பு கடிகார பட்டை என அவருடைய தோற்ற மாற்றங்கள் விமர்சிக்கப்பட்ட போதெல்லாம் எந்த மூட நம்பிக்கைக்காகவும் இதை அணியவில்லை, ஒரு அடையாளத்திற்காக தான் அணிகிறேன் என தெள்ள தெளிவாக விளக்கம் கொடுத்தார். ஜோதிட நம்பிக்கை, சமூக அடையாளம் என பல கதைகள் கூறப்பட்டாலும் ஒரு மருத்துவ தேவைக்காக தோளில் வந்த கம்பளி சால்வை காலப்போக்கில் கலைஞரின் பிரிக்க முடியாத அரசியல் அடையாளமாகவே மாறிவிட்டது என்பதே நிஜம். கலைஞர் இப்போது நம்மோடு இல்லை என்றாலும் இன்னும் ஒரு 100 ஆண்டுக்கு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார். அவர் உடலால் மறைந்திருந்தாலும் அவருடைய இருப்பும் கொள்கைகளும் அரசியல் தளத்தில் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டேதான் இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி.